என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா படம் வரையறாங்களே, நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அண்ணே, நிஜ வீடு மாதிரி வரைஞ்சிருக்கீங்க. வேற லெவல் போங்க. டேய், படம் வரைகிறப்ப தொணன்னு பேசி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காதரா. அந்த பக்கமா போ. என்னது, அண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப நேரமா பயங்கரமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அண்ணி, நானும் கொஞ்ச நேரமா உங்களுக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே, ஏதாவது பிரச்சனையா? ஆமா தவக்கல, நான் சொல்றேன். அம்மா இங்க பாருமா, அப்பா சூப்பரா வரைஞ்சிருக்காரு. குட்டீஸ், அப்பா வரைஞ்சது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. தமிழ், உனக்கு நான் வரைஞ்ச வீடு பிடிச்சிருக்கா? பாரதி, நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாரதி, இப்ப நான் என்ன கேட்டேன்னு இப்படி பாக்குறீங்க? வீடு எப்படி இருக்குன்னு சொல்ல சொன்னா நீங்க ஷாக் ஆகி என்னையும் வரைஞ்ச வீட்டையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அண்ணே, வீடு செமையா இருக்குண்ணே. இப்படி ஒரு வீடு எங்கண்ணே பாத்தீங்க? இந்த வீட்டை இதுக்கு முன்னாடி நான் எங்க பார்த்தேன்னு எனக்கு ஞாபகமே இல்லைடா. தமிழ் ப்ராஜெக்டுக்கு வீடு வரையணும்னு சொன்னதும் டக்குனு என் மைண்ட்ல இந்த வீட்டோட படம் தான் வந்துச்சு. ஓ, அப்படியே வரைய ஆரம்பிச்சிட்டேன். என் மனசுல இருந்த படம் அப்படியே பேப்பர்லயும் வந்துருச்சு. எனக்கு இது ஆச்சரியமா தான்டா இருக்கு. நான் சொல்றத கேட்டா என்னடா அண்ணன் அப்படி சொல்றாருன்னு கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த வீட்டை வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னமோ எனக்கு இந்த வீட்டிலேயே ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி ஒரு மாதிரி ஞாபகங்களா வர ஆரம்பிச்சிருக்கு. நானும் அதான் யோசனை பண்ணிட்டே உட்காந்துருக்கேன். பட் வீடு சூப்பரா இருக்குல்ல? ஆமாண்ணே, வேற லெவல் போங்க. வீடு நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த வீடு எப்படி என் மைண்ட்ல வந்துச்சு? இது யார் வீடு? இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. நீங்க இப்ப வரைஞ்சிருக்கிறது யாரோ ஒருத்தரோட வீடு இல்லாதே, நீங்க சந்தோஷமா ஆடி பாடி சிரிச்சு வாழ்ந்த வீடு இது. அதுல நம்ம 2 பேரோட வாழ்க்கை அந்த வீட்டுல தான் சந்தோஷமா இருந்துச்சு.